வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் அத்தியாயம் 55. யமுனா தரணம். யமுனா நதியை தாண்டுவது. பஞ்சாஷः சர்கः 55வது சர்க்கம். யமுனா தரணம். யமுனா நதியை தாண்டுவது. உஷித்வா ரஜனீம் தத்ர ராஜபுத்ராவரிந்தமா மர்ஷிமபிவாத்யத ஜக்மதுஸ்தம் கிரிம் பிரதி. அரிந்தமா இதிலும் ஜெயசாலிகளாகும் ராஜபுத்ரோ சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரர்களாகிய அவ்விருவரும் தத்ர அவ்விடத்தில் ரஜினீமிரவை உஷித்வா கழித்துவிட்டு அத அப்பொழுது மரிஷிக்கு அபிவாத்ய தண்டம் சமர்ப்பித்து தம் அந்த கிரிம் பிரதி மலையை நோக்கி ஜக்மதுஹு பிரயாணமானார்கள். இதிலும் ஜெயசாலிகளாகும் சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரர்களாகிய அவ்விருவரும் அவ்விடத்தில் இரவை கழித்துவிட்டு அப்பொழுது மகர்ஷிக்கு தண்டம் சமர்ப்பித்து அந்த மலையை நோக்கி பிரயாணமானார்கள். தேஷாம் ஸ்வஸ்த்யயனம் சைவ மஹர்ஷி சகாரஹ பிரஸ்திதாம்ச்சைவ தான் பிரேக்ஷ்ய பிதா புத்ரானேவான்வகாத். மஹர்ஷி தேஷாமேவ அவர்கள் எல்லோருக்கும் ஸ்வஸ்த்யயனம் ஸ்வஸ்த்யயனத்தை இடையூறு சம்பவிக்காது சதா நன்மையே விளைவிக்கவல்ல வேத மந்திர ஜபத்தை சக்கார செய்தருளினார். பிரஸ்தித்தான் ஏவ பிரயாணமாய் போய்கொண்டிருக்கும் தான் அவர்களையே சகஜ அவரும் பிதா ஒரு தந்தை புத்திரான் புதல்வர்களிடத்தில் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பிரேக்ஷ்ய பார்த்து கொண்டே அன்வகாத் கூட பின்பற்றி நடந்தார். மகர்ஷி அவர்கள் எல்லோருக்கும் ஸ்வஸ்தியனத்தை இடையூறு சம்பவிக்காது சதா நன்மையை விளைவிக்கவல்ல வேத மந்திர ஜபத்தை செய்து அருளினார். பிரயாணமாய் போய்கொண்டிருக்கும் அவர்களையே அவரும் ஒரு தந்தை புதல்வர்களிடத்தில் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பார்த்து கொண்டே கூட பின்பற்றி நடந்தார். தத பிரசக்ரமே வக்தும் வச்சனம் ச மகாமுனி பரத்வாஜோ மாதிஜ ராமம் சத்ய பராக்கிரமம். ததः அப்பொழுது அந்த மாதேஜோவானான பரத்வாஜ மாமுனியே மரிஷி சத்திய பராக்கிரமம் வீண் போகாத பராக்கிரமம் படைக்கப்பெற்ற ராமம் ஸ்ரீராமருக்கு வச்சனம் தெரிவிக்க வேண்டிய சமாச்சாரத்தை வக்தும் பின்வருமாறு சொல்வதற்கு பிரச்சக்கிரமே திருவிழம் பற்றி அருளினார். அப்பொழுது அந்த மாதேஜோவானான பரத்வாஜ மகரிஷி வீண் போகாத பராக்கிரமம் படைக்கப்பெற்ற ஸ்ரீராமருக்கு தெரிவிக்க வேண்டிய சமாச்சாரத்தை பின்வருமாறு சொல்வதற்கு திருவுளம் பற்றி அருளினார். கங்கா யமுனயோ சந்திம் ஆசாத்ய மனோஜர்ஷபா காலிந்தி மனோ கச்சேதாம் நதீம் பஷ்சான்முகாஸ்ரிதாம். மனோஜர்ஷபோ புருஷோத்தமர்களே, கங்கா யமுனையோ கங்கை யமுனை இவ்விரண்டு நதிகளுடைய செந்திம் சங்கமத்திற்கு ஆசாத்திய சென்று பஷ்சான்முகாஸ்ரிதா மேற்கிலிருந்து கிழக்கு முகமாயோடும் காலிந்தீம் யமுனை நதியை அனுகச்சேதாம் பற்றி செல்வீர்களாக. புருஷோத்தமர்களே, கங்கை யமுனை இவ்விரண்டு நதிகளுடைய சங்கமத்திற்கு சென்று மேற்கிலிருந்து கிழக்கு முகமாயோடும் யமுனை நதியை பற்றி செல்வீர்களாக. अथासाद्यतो कालिन्दीं शीघ्रस्रोतः समापगां
तस्यास्तीर्थं प्रचरितं पुराणं प्रेक्ष्य राघवा तत्र योऽयं प्लवं कृत्वा तरतां सोमतीं नदीं राघवो श्रीराम लक्ष्मण शीघ्रस्रोतंसं பிரவாகமெடுத்து வேகமாயோடும் காலிந்தீம் யமனை ஆபகாம் நதியையே ஆசாத்திய பற்றி சென்று தஸ்யாக அதனுடைய பிரச்சரித்தம் பலர் நடந்து பழகி தேய்ந்ததாகிய புராணம் பழைய தீர்த்தம் துறையை பிரேக்ஷ்ய கவனித்து தத்ர அவ்விடத்தில் அப்பொழுது யோயம் நீங்கள் எல்லோரும் प्लवम ओर तेप्पत्ते कृत्वा ஏற்படுத்திக் கொண்டு அம்சுமதீம் நதீம் யமுனை நதியை தரத்த தாண்டுங்கள். ஸ்ரீராமா லக்ஷ்மணா பிரவாகம் எடுத்து வேகமாயோடும் யமுனை நதியை பற்றி சென்று அதனுடைய பலர் நடந்து பழகி தேய்ந்ததாகிய பழைய துறையை கவனித்து அவ்விடத்தில் அப்பொழுது நீங்கள் எல்லோரும் ஓர் தெப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு யமுனை நதியை தாண்டுங்கள். தத்தோன்யக்ரோதமாசாத்ய மகாந்தம் ஹரி தச்சதம் விவ்ருத்தம் பகோபிர்வ்ருக்ஷைः ஷ்யாமம் சித்தோபசேவிதம் तस्मै सीताञ्जलिं कृत्वा प्रयुञ्चिताशेषशिवाः ततः அதன்மேல் ஹரி தச்சதம் பசுமையான இலைகளையுடையதும் பகுபிகி பல விருக்ஷைகி மரங்களால் விவ்ருத்தம் நெருக்கமுற்று விளங்குகிறதும் சித்தோபசேவிதம் சித்தர்களால் பூஜிக்கப்படுகிறதும் ஆந்தம் மிக பெரியதுமாகிய ஷ்யாமம் ஷாமம் என பெயருடைய ன்யக்ரோதம் ஆலமரத்தை ஆசாத்திய அடைந்து தஸ்மை அதற்கு சீதை அஞ்சலி கிருத்வா பண்ணிக்கொண்டு சிவாக புண்ணிய ஆசிஷக பிரார்த்தனைகளை பிரயுஞ்சித்த செய்யட்டும். அதன்மேல் பசுமையான இலைகளை உடையதும் பல மரங்களால் நெருக்கமுற்று விளங்குகிறதும் சித்தர்களால் பூஜிக்கப்படுகிறதும் மிக பெரியதுமாகிய ஷியாமம் என பெயரையுடைய ஆலமரத்தை அடைந்து அதற்கு சீதை அஞ்சலி பண்ணிக்கொண்டு புண்ணிய பிரார்த்தனைகளை செய்யட்டும். சமாசாத்யதோ தம் விருக்ஷம் வசேத்வாத்திக்ரமேதவா தம் அந்த விருக்ஷம் மரத்தை சமாசாத்திய தரிசித்துவிட்டு அவ்விடத்தில் வசேத்வா சற்று தங்கி இருந்தாலும் இருக்கலாம், அத்திக்கிரமேதவா அல்லது கடந்து போய்விடலாம். அந்த மரத்தை தரிசித்துவிட்டு அவ்விடத்தில் சற்று தங்கியிருந்தாலும் இருக்கலாம் அல்லது கடந்து போய்விடலாம். क्रोशमात्रं ततो गत्वा नीलं द्रक्ष्यत काननं पलाशबदरीमिश्रं रामवंशैश्च यामुनैः. ராம ஸ்ரீராம ததः விடத்திலிருந்து குரோஷ மாத்திரம் குரோஷ 2 மைல் தூரம் கத்வா சென்று பலாஷ பதரி மிஸ்ரம் பலாச மரங்களாலும் இலந்தை மரங்களாலும் அடர்ந்து விளங்குகிறதும் யாமுனைகி யமுனை தீரங்களில் உண்டாகும் வம்சைகி மூங்கில்களால் நீலஞ்ச இருளுற்றதாயிருக்கின்ற காணனம் ஒரு காட்டை திரக்ஷ்யத்த நீங்கள் காண்பீர்கள். ஸ்ரீராமா அவ்விடத்திலிருந்து குரோஷ 2 மைல் தூரம் சென்று பலாச மரங்களாலும் இலந்தை மரங்களாலும் அடர்ந்து விளங்குகிறதும் யமுனை தீரங்களில் உண்டாகும் மூங்கில்களால் இருளுற்றதாயும் இருக்கின்ற ஒரு காட்டை நீங்கள் காண்பீர்கள். பந்தாச்சித்ரகூட்டஸ்ய கதசோ பகோஷோமய ரம்யோ மார்தவயுக்தஸ்ச வனதாவைர்விவர்ஜிதः
சித்திரக்கூட்டஸ்ய சித்திரக்கூட்டத்திற்கு சக அந்த பந்தாச்ச வழிதான் ரம்யக மனோகரமானது மார்தவ யுக்தக மிருதுவாயுள்ளது வனதாவைகி காட்டு கஷ்டங்களோடு விவர்ஜிதக சேராதது மயா என்னால் சுபகுஷः பல தடவைகளில் கதக ஆச்சரிக்கப்பட்டது சித்திரக்கூட்டத்திற்கு அந்த வழிதான் மனோகரமானது மிருதுவாயுள்ளது காட்டு கஷ்டங்களோடு சேராதது என்னால் பல தடவைகளில் ஆச்சரிக்கப்பட்டது இதி பந்தானம் ஆவேத்ய மஹர்ஷி சந்நிவர்த்தத அபிவாத்ய ததேத்யுக்த்வா ராமேன விநிவர்த்திதः இதி மேற்கண்டவாறு பந்தானம் போகும் வழியை பற்றி ஆவேத்ய சொல்லிய பின்னர் மஹர்ஷி ராமேன ஸ்ரீராமரால் ததா இதி அங்கனமே செய்கின்றேன் என்று உக்த்வா சொல்லி அபிவாத்ய தண்டம் சமர்ப்பித்து விநிவர்த்திதக திரும்பி போக விடை கொடுக்க பெற்றவராய் சந்நிவர்த்தத திரும்பினார் மேற்கண்டவாறு போகும் வழியை பற்றி சொல்லிய பின்னர் மஹர்ஷி ஸ்ரீராமரால் அங்கனமே செய்கிறேன் என்று சொல்லி தண்டம் சமர்ப்பித்து திரும்பி போக விடை கொடுக்க பெற்றவராய் திரும்பினார் உபாவ்ருத்தே முனௌ தஸ்மின் ராமோ லக்ஷ்மணமப்ரவீத் கிருத புண்ணியாஸ்ம சௌமித்ரே முனேர்யன்னோனு கம்பதே தஸ்மின் அந்த முனிவர் உபாவிருத்தே திரும்பிய பின்னர் ராமக ஸ்ரீராமர் லக்ஷ்மணரை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு அருளிச் செய்தனர் சௌமித்ரே லக்ஷ்மணா முனிவர் நமது விஷயத்தில் அணுக்கம்பத்தே பரிபூர்ண அருள் புரிகின்றனர் இக்காரணத்தால் கிருத புண்ணியாஸ்ம நாம் கொடுத்து வைத்தவர்களே அந்த முனிவர் திரும்பிய பின்னர் ஸ்ரீராமர் லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு அருளிச் செய்தனர் லக்ஷ்மணா முனிவர் நமது விஷயத்தில் பரிபூர்ண அருள் புரிகின்றனர் இக்காரணத்தால் நாம் கொடுத்து வைத்தவர்களே இதி தௌ புருஷவ்யாக்ரௌ மந்த்ரயித்வா மனஸ்வினௌ சீதாமேவாக்ரத கிருத்வா காலிந்தீம் ஜக்மதோர்நதீம் மனஸ்வினோ சாமர்த்தியசாலிகளும் புருஷவ்யாக்ரோ புருஷோத்தமர்களுமாகிய தௌ அவ்விருவர்களும் இதி இவ்விதமாய் மந்த்ரயித்வா ஏவ பேசிக்கொண்டே சீதையை அக்ரதக முன் செல்பவளாய் கிருத்வா செய்து கொண்டு காலிந்தீம் யமுனை நதியை நோக்கி ஜக்மதுகு நடந்தார்கள் சாமர்த்தியசாலிகளும் புருஷோத்தமர்களுமாகிய அவ்விருவர்களும் இவ்விதமாய் பேசிக்கொண்டே சீதையை முன் செல்பவளாய் செய்து கொண்டு யமுனை நதியை நோக்கி நடந்தார்கள் அதாசாத்யதோ காலிந்தீம் சீக்ரஸ்ரோதோ வஹாம் நதீம் சிந்தமாப்பேதிரே சர்வே நதி ஜலதி தீர்ஷவஹ அத அதன்மேல் சீக்ரஸ்ரோதோ வஹாம் பிரவாகம் எடுத்து வேகமாயோடும் ஜலத்தை உடைய காலிந்தீம் யமுனை நதியை ஆசாத்திய அடைந்து சர்வே எல்லோரும் நதி ஜலதி தீர்ஷதா நதியின் ஜலத்தை கடந்து அக்கறை அடைய உத்தேசம் கொண்டவர்களாய் இது விஷயத்தில் சிந்தாம் இனி செய்ய வேண்டியதை பற்றிய யோசனையை ஆப்பேதிரே செய்தார்கள் அதன் மேல் பிரவாகம் எடுத்து வேகமாய் ஓடும் ஜலத்தையுடைய யமுனை நதியை அடைந்து எல்லோரும் நதியின் ஜலத்தை கடந்து அக்கறை அடைய உத்தேசம் கொண்டவர்களாய் இது விஷயத்தில் இனி செய்ய வேண்டியதை பற்றிய யோசனையை செய்தார்கள் தௌ காஷ்ட சங்காட்டமதோ சக்ரத்து சுமஹாப்ளவம்
शुष्कैर्वंशै समाकीर्णं मुषीरैश्च समावृतम् अथो அப்பொழுது தௌ அவ்விருவர்களும் சுமஹாப்ளவம் அழகிய பிரிய தெப்பமொன்றை காஷ்ட சங்காட்டம் காய்ந்து உலர்ந்த கட்டைகளால் செய்யப்பட்டதாகவும் சுஷ்கைகி காய்ந்த வம்சைகி மூங்கில்களால் சமாக்கீர்ணம் பரப்பி கட்டப்பட்டதாயும் உஷீரைகி வெட்டி வேர்களால் சமாவிருத்தம் ச நன்கு மூடப்பட்டதாயும் சக்ரதுகு செய்தனர்கள். அப்பொழுது அவ்விருவர்களும் அழகிய பிரிய தெப்பமொன்றை காய்ந்து உலர்ந்த கட்டைகளால் செய்யப்பட்டதாகவும் காய்ந்த மூங்கில்களால் பரப்பி கட்டப்பட்டதாயும் வெட்டி வேர்களால் நன்கு மூடப்பட்டதாயும் செய்தனர்கள். ततो वेत्त स शाकाश्च जम्बूशाकाश्च वीर्यवान् चकार लक्ष्मणश्चित्वा सीताया सुखमासनम्. ततः தன்மேல் வீரியவான் சாமர்த்தியசாலியாகும் லக்ஷ்மணர் வேத்த சசாக்காக ச பிரம்பு கொடிகளையும் ஜம்பு ஷாக்காக ச நாவல் மர கிளைகளையும் சித்வா பிளந்து சேர்த்து சீதாயாக சீதா பிராட்டியாருக்கு சுகம் ஏற்றதான ஆசனத்தை சக்கார அமைத்து அருளினார். அதன்மேல் சாமர்த்தியசாலியாகும் லக்ஷ்மணர் பிரம்பு கொடிகளையும் நாவல் மர கிளைகளையும் பிளந்து சேர்த்து சீதா பிராட்டியாருக்கு ஏற்றதான ஆசனத்தை அமைத்து அருளினார். தத்ர ஸ்ரீயமேவாச்சிந்த்யாம் ராமோ தாசரதே பிரியாம் ஈஷத் சம்லஜ்ஜமானாம் தாம் அத்யாரோபயத ப்ளவம். தசரதரின் திருக்குமாரராகிய ஸ்ரீராமர் தத்ர அப்பொழுது அச்சிந்தியாம் மனோவாக்குக்கு எட்டாத இவ சாக்ஷாத் ஸ்ரீயம் மகாலட்சுமியும் பிரியாம் எள்ளளவும் மனம் கோணாது நடக்கும் மனைவியும் ஈஷத் சம்லஜ்ஜமானாம் கொஞ்சம் வெட்கப்பட்டு கொண்டிருப்பவள் போல் விளங்கும் தாம் அவளை ப்ளவம் தெப்பத்தில் அத்யாரோபயத்த ஏற்றி வைத்தனர். தசரதரின் திருக்குமாரராகிய ஸ்ரீராமர் அப்பொழுது மனோவாக்குக்கு எட்டாத சாக்ஷாத் மகாலட்சுமியும் எள்ளளவும் மனம் கோணாது நடக்கும் மனைவியும் கொஞ்சம் வெட்கப்பட்டு கொண்டிருப்பவள் போல் விளங்கும் அவளை தெப்பத்தில் ஏற்றி வைத்தனர். பார்ஷ்வேச்ச தத்ர வைதேஹ்ய வசனே பூஷணானி ச ப்ளவே கட்டேன காஜம் ச ராமச்சக்ரே சகாயுதையே. ஸ்ரீராமர் தத்ர அப்பொழுது ப்ளவே தெப்பத்தில் வைதேகியாருடைய வசனேச்ச ஆசனத்திலேயே பார்ஷ்வே பக்கலில் ஆயுதைஹி ச ஆயுதங்களோடு கூட பூஷணானீச்ச ஆடை ஆபரணங்களையும் கடின காஜம் ச மண்வெட்டியையும் கொடையையும் சக்கரே வைத்தனர். ஸ்ரீராமர் அப்பொழுது தெப்பத்தில் வைதேகியாருடைய ஆசனத்திலேயே பக்கலில் ஆயுதங்களோடு கூட ஆடை ஆபரணங்களையும் மண்வெட்டியையும் கொடையையும் வைத்தனர். ஆரோப்ய சீதாம் பிரதமம் சங்காட்டம் பரிகிருஹ்யதா தத பிரதேஸ்துர்யத்தோ வீரோ தசரதாத்மஜா. பிரதமம் முதலில் சீதா பிராட்டியாரே சங்காட்டம் தெப்பத்தை பரிகிருஹ்ய பிடித்து கொண்டு ஆரோப்பிய எழுந்தருள பண்ணிவிட்டு ததக அதன் பின்னர் தசரதாத்மஜோ தசரதரின் திருக்குமாரர்களும் வீரோ தர்ம வீரர்களுமாகிய தௌ அவ்விருவர்களும் எத்தோ முயற்சியுடையவர்களாய் பிரத்யேரதுகோ நடத்தினார்கள்.
முதலில் சீதா பிராட்டியாரை தெப்பத்தை பிடித்து கொண்டு எழுந்தருள பண்ணிவிட்டு அதன் பின்னர் தசரதரின் திருக்குமாரர்களும் தர்ம வீரர்களுமாகிய வீரர்களும் முயற்சி உடையவர்களாய் நடத்தினார்கள். காலிந்தே மத்தியமாயாதா சீதாத்வே நாம பந்ததே ஸ்வஸ்தி தேவி தரமித்வாம் பாரயேன்மே பதிர்வ்ரதம். காலிந்தி மத்தியம் யமுனையின் நடுவை ஆயாத்தா அடைந்திருந்த சீதா பிராட்டியார் தோ இச்சமயத்தில் ஏனாம் இதை அவந்தத பின்வருமாறு பிரார்த்தித்தனள். தேவியே ஸ்வஸ்தி, திருவுளமுவந்து பிரார்த்தனைகளை அருளிச் செய்வாயாக. துவாம் உன்னை தராமி கடந்து தாண்டுகின்றேன். மே எனது பதியே பர்த்த விரதம் பிரதிஜ்ஞையை பாரையேத் கைகூட பெறட்டும். யமுனையின் நடுவை அடைந்திருந்த சீதா பிராட்டியார் இச்சமயத்தில் இதை பின்வருமாறு பிரார்த்தித்தனள். தேவியே திருவுளமு வந்து பிரார்த்தனைகளை அருளி செய்வாயாக. உன்னை கடந்து தாண்டுகின்றேன். எனது பர்த்தா பிரதிஜ்ஞையை கைகூட பெறட்டும். யக்ஷே த்வாம் கோசஹஸ்ரேண சுராகட்டேன ச ஸ்வஸ்தி பிரத்யகதே ராமே புரீமிக்ஷ்வாகோ பாலிதா. ராமே ஸ்ரீராமர் ஸ்வஸ்தி குறையின்றி இக்ஷ்வாக்கு பாலிதாம் இக்ஷ்வாக்கு மன்னர்களால் பரிபாலிக்கப்பட்ட புரீம் நகருக்கு பிரத்யகத்தை திரும்பி எழுந்தருளிய பின்னர் கோசஹஸ்ரேன அநேக கோதானங்களாலும் சுராகட்டேன அநேக தீர்த்தம் நிறைந்த பூர்ண கலசங்களாலும் துவாம் உன்னை யக்ஷியே பூஜிக்கிறேன். ஸ்ரீராமர் குறையின்றி இக்ஷ்வாக்கு மன்னர்களால் பரிபாலிக்கப்பட்ட நகருக்கு திரும்பி எழுந்தருளிய பின்னர் அநேக கோதானங்களாலும் அநேக தீர்த்தம் நிறைந்த பூர்ண கலசங்களாலும் உன்னை பூஜிக்கிறேன். காலிந்தி மத சீதா தோ யாச்சமானா கிருதாஞ்சலி தீரமேவாபிசம்பிராப்தா தக்ஷிணம் வரவருணினி ஸ்திரீரத்தினமாகும் சீதா பிராட்டிய தக்ஷிணம் தென் தீரம் கரையை அபிசம்பிராப்தோ கண்முன் கண்டவளாகியும் அப்பொழுதும் கிருதாஞ்சலிகை அஞ்சலி ஹஸ்தையாய் காலிந்தீம் யமுனையை யாச்சமானாயேவ பிரார்த்தித்து கொண்டிருக்கும் வண்ணமே இருந்தனள். ஸ்ரீரத்தினமாகும் சீதா பிராட்டியார் தென் கரையை கண்முன் கண்டவளாகியும் அப்பொழுதும் அஞ்சலி ஹஸ்தையை யமுனையை பிரார்த்தித்து கொண்டிருக்கும் வண்ணமே இருந்தனள். ததப்ளவேனாம் சுமதீம் சீக்ரகாமூர்த்தி மாலினீம் திரஜைர்பகுபிர்விருக்ஷைः சந்தேரோர்யமுனாம் நதீம். ததः அப்பொழுது சீக்கிரகாம் வேகமாய் பிரபாகம் எடுத்து ஓடுகிறதும் திரஜைகி கரையோரங்களில் இருக்கும் பகுபிகி அநேக விருக்ஷைகி மரங்களோடு ஓர்மி மாலினி மோதும் அலைகளை உடையதும் அம்சுமத்தீம் சூரிய பகவானின் புத்திரியுமாகிய யமுனாம் யமுனை நதீம் நதியை பிளவேன தெப்பத்தை கொண்டே சந்தேருஹோ தாண்டினார்கள். அப்பொழுது வேகமாய் பிரபாகம் எடுத்து ஓடுகிறதும் கரையோரங்களில் இருக்கும் அநேக மரங்களோடு மோதும் அலைகளை உடையதும் சூரிய பகவானின் புத்திரியுமாகிய யமுனை நதியை தெப்பத்தை கொண்டே தாண்டினார்கள். தேத்தீர்ணா प्लवमुत्सृज्य प्रस्थाय यमुनावनात् श्यामं न्यग्रोधमासेदुः शीतलं हरितच्छदम्. தீர்ணாக கரை வந்து சேர்ந்த அவர்கள் பிளவம் தெப்பத்தை
உத்ஸ்ருஜ்ய விட்டு யமுனாவனாத் யமுனா வனங்களின் வழியாய் பிரஸ்தாய நடந்து சீதலம் குளிர்ந்த இடத்தை உடையதும் ஹரிதச்சதம் பச்சிலைகளை உடையதும் ஷியாமம் ஷியாமம் என்ற பெயரை உடையதுமான ஞக்ரோதம் ஆலமரத்தை ஆசிதுகு கண்டனர்கள். அக்கரை வந்து சேர்ந்த அவர்கள் தெப்பத்தை விட்டு யமுனா வனங்களின் வழியாய் நடந்து குளிர்ந்த இடத்தை உடையதும் பச்சிலைகளை உடையதும் ஷியாமம் என்ற பெயரை உடையதுமான ஆலமரத்தை கண்டனர்கள். ஞக்ரோதம் தமுபாஸ்தாய வைதேகி வாக்கியமப்ரவீத் நமஸ்தேஸ்து மாவ்ருக்ஷ பாரயேன்மே பதிர்வ்ரதம். தம் அந்த ஞக்ரோதம் ஆலமரத்தை உபாஸ்தாய அணுகிய வைதேகியார் வாக்கியம் பின்வரும் வச்சனத்தை அப்ரவீத் அருளி செய்தனர். மாவிருக்ஷ புண்ணியமளிக்க வல்ல விருக்ஷமே தே நமகாஸ்து. உன்னை நான் முடித்தாழ்த்தி நமஸ்கரிக்கின்றேன். மே எனது பதியே கணவனார் விரதம் பிரதிஜ்ஞையே பாரையேத் கைகூட பெறட்டும். அந்த ஆலமரத்தை அணுகி வைதேகியார் பின்வரும் வச்சனத்தை அருளி செய்தனர். புண்ணியம் அளிக்க வல்ல விருக்ஷமே, உன்னை நான் முடித்தாழ்த்தி நமஸ்கரிக்கின்றேன். எனது கணவனார் பிரதிஜ்ஞையை கைகூட பெறட்டும். கௌசல்யாம் சைவ பஷ்யேயம் சுமித்ராம் ச யசஸ்வினீம் இதி சீதாஞ்சலிம் கிருத்வா பர்யகச்சத் வனஸ்பதிம். கௌசல்யாம் ச கோசலாதேவியாரையும் யசஸ்வினீம் புகழ்பெற்ற சுமித்ராம் ச சுமித்ரா தேவியாரையும் பஷ்யேயம் நேரில் நான் சேவிக்க வேண்டும். இதியேவ என்று பிரார்த்தித்து கொண்டு சீதா பிராட்டியார் அஞ்சலிம் கிருத்வா கைகூப்பிய வண்ணமே வனஸ்பதிம் விருக்ஷத்தை பர்யகச்சத் பிரதட்சிணம் செய்தனள். கோசலா தேவியாரையும் புகழ்பெற்ற சுமித்திரா தேவியாரையும் நேரில் நான் சேவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு சீதா பிராட்டியார் கைகூப்பிய வண்ணமே விருக்ஷத்தை பிரதட்சிணம் செய்தனள். அவலோக்யே ததः சீதா மாயாச்சந்தீம நிந்திதா தயிதாம் ச விதேயாம் ச ராமோ லக்ஷ்மணமப்ரவீத். ததः அப்பொழுது ஸ்ரீராமர் விதேயாம் மனம் கோணாது நடக்கும் தைத்தாம் இல்லாளாகிய சீதா பிராட்டியாரே அநிந்தித்தாம் தோஷரகிதமாய் ஆயாச்சந்தீம் ச பிரார்த்திக்கின்றவளாய் அவலோக்கிய ச கவனித்து கொண்டே லக்ஷ்மணரை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு அருளி செய்தனர். அப்பொழுது ஸ்ரீராமர் மனம் கோணாது நடக்கும் இல்லாளாகிய சீதா பிராட்டியாரே தோஷரகிதமாய் பிரார்த்திக்கின்றவளாய் கவனித்து கொண்டே லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு அருளி செய்தனர். சீதாமாதாய கச்சத்வம் அக்ரதோ பரதாக்ரஜ पृष्ठतोऽहं गमिष्यामि सायुधो द्विपदाम्बरम्. भरताग्रज भरदनै तमयनाக உடைய द्विपदाम्बर पुरुषोत्तमा त्वं நீ சீதையை ஆதாய பின் கொண்டு அக்ரதக முன்கச்ச நட. ஆம் நான் சாயுதக ஆயுதபாணியாய் பிருஷ்டதக பின் கமிஷ்யாமி நடந்து வருகின்றேன். பரதனை தமையனாக உடைய புருஷோத்தமா நீ சீதையை பின்கொண்டு முன்னட நான் ஆயுதபாணியாய் பின் நடந்து வருகின்றேன். யத்யத் ஃபலம் பிரார்த்தயத்தே புஷ்பம் பாஜன காத்மஜ தத் பிரதத்ய வைதேஹ்ய யத்ராஸ்ய ரமதே மனஹ
ஜனகாத்மஜ ஜனக மகாராஜரின் திருமகள் யத் யத் எந்தெந்த ஃபலம் பழத்தையோ புஷ்பம்பா புஷ்பத்தையோ பிரார்த்தியத்தே கேட்கின்றாளோ யத்ர எதில் அஸ்யாகா இந்த வைதேகியாகா வைதேகியினுடைய மனக உள்ளம் ரமத்தே உவக்குமோ தத் தத் அததே அப்போதைக்கப்போதே பிரதத்யாக கொண்டு வந்து கொடுப்பாயாக. ஜனக மகாராஜரின் திருமகள் எந்தெந்த பழத்தையோ புஷ்பத்தையோ கேட்கின்றாளோ எதில் எந்த வைதேகியினுடைய உள்ளம் உவக்குமோ அததே அப்போதைக்கப்போதே கொண்டு வந்து கொடுப்பாயாக. गच्छतोस्तु तयोर्मध्ये बभूव जनकात्मजा मातङ्गयोर्मध्ये गता शुभानागवधूरिव. கச்சதோ நடந்து கொண்டிருக்கும் தயோகோ அவ்விருவர்களுக்கும் மத்தியில் சுபா பத்திவ்ரதா சிரோமணியாகும் ஜனகாத்மஜா ஜனக மகாராஜரின் திருமகள் மாத்தங்கையோகோ இரண்டு ஆண் யானைகளின் மத்தியகதா மத்தியில் நடந்து கொண்டிருக்கும் நாகவதூஹு இவ பெண் யானை போல் தோ இப்பொழுது பபூவ திகழ்ந்தனள். நடந்து கொண்டிருக்கும் அவ்விருவர்களுக்கும் மத்தியில் பத்திவ்ரதா சிரோமணியாகும் ஜனக மகாராஜரின் திருமகள் இரண்டு ஆண் யானைகளின் மத்தியில் நடந்து கொண்டிருக்கும் பெண் யானை போல் இப்பொழுது திகழ்ந்தனள். ஏகைக்கம் பாதபம் குல்மம் லதாம்பா புஷ்பசாலினீம் அதிருஷ்டபூர்வாம் பஷ்யந்தே ராமம் பப்ரச்ச சாபலாம். சாந்த அபலாமடந்தே அதிருஷ்டபூர்வாம் இதுவரையில் கண்டிராத புஷ்பசாலினீம் புஷ்பங்கள் நிறைந்துள்ள லதாம் கொடியையும் பாதப்பம் மரத்தையும் குல்மம்பா செடியையும் பஷ்யந்தி புதிதாய் பார்க்கின்றவளாய் ஏகைக்கம் ஒவ்வொன்றை பற்றியும் ராமம் ஸ்ரீராமரே பப்ரச்ச வினாவினாள். அந்த மடந்தை இதுவரையில் கண்டிராத புஷ்பங்கள் நிறைந்துள்ள கொடியையும் மரத்தையும் செடியையும் புதிதாய் பார்க்கின்றவளாய் ஒவ்வொன்றை பற்றியும் ஸ்ரீராமரே வினாவினாள். ராமணீயான் பகுவிதான் பாதபான் குசுமோத்கட்டான் சீதவச்சன சம்ரப்த ஆணயாமாச லக்ஷ்மணः. லக்ஷ்மணர் சீதாவச்சன சம்ரப்தः சீதா பிராட்டியாரின் மொழியில் உற்சாகம் கொண்டவராய் பகுவிதான் பலவகை ரமணியான் அழகிய குசுமோத்கட்டான் புஷ்பங்களால் நிரம்பப் பெற்ற பாதப்பான் மரக்கிளைகளே ஆணையாமாச கொண்டு வந்து சமர்ப்பித்தனர். லக்ஷ்மணர் சீதா பிராட்டியாரின் மொழியில் உற்சாகம் கொண்டவராய் பலவகை அழகிய புஷ்பங்களால் நிரம்பப் பெற்ற மரக்கிளைகளை கொண்டு வந்து சமர்ப்பித்தனர். விசித்திர பாலுக ஜலாம் ஹம்ச சாரச நதிதாம் ரேமே ஜனக ராஜஸ்ய ததா பிரேக்ஷ்ய சுதா நதீம். ததா பொழுது ஜனகராஜரது சுதா திருமகள் நதீம் நதியை விசித்திர வாலுக ஜலா அழகு வாய்ந்த மணல் திட்டுகளையும் ஜலத்தையும் உடையதாயும் ஹம்ச சாரச நாதிதாம் ஹம்சங்கள் சாரசங்கள் என்கிற நீர் பறவைகளால் ஒலிக்கப் பெற்று விளங்குகிறதாயும் பிரேக்ஷியே கவனித்து ரேமே மனமகிழ்ந்தாள். அப்பொழுது ஜனகராஜரது திருமகள் நதியை அழகு வாய்ந்த மணல் திட்டுகளையும் ஜலத்தையும் உடையதாயும் அம்சங்கள் சாரசங்கள் என்கிற நீர் பறவைகளால் ஒலிக்கப் பெற்று விளங்குகிறதாயும் கவனித்து மனம் மகிழ்ந்தாள். क्रोशमात्रं ततो गत्वा भ्रातरौ राम लक्ष्मणौ बहोन्मेध्यान् मृगान् हत्वा चेरतुर्यमुनावने.
ததः அதன்மேல் பிராத்தரோ சகோதரர்களான ராம லக்ஷ்மணோ ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் பகோன் பல மேத்யான் புண்ணிய மிருகங்களை ஹத்வா துறந்துவிட்டு யமுனாவனே யமுனை கரையில் உள்ள வனத்தில் குரோஷமாத்திரம் 2 மைல் தூரம் வரைக்கும் கத்வா தங்க இடத்தை தேடி சேரத்துகு நடந்தார்கள். அதன்மேல் சகோதரர்களான ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் பல புண்ணிய மிருகங்களை துறந்துவிட்டு யமுனை கரையில் உள்ள வனத்தில் 2 மைல் தூரம் வரைக்கும் தங்க இடத்தை தேடி நடந்தார்கள். விஹ்ருத்ய தே பர்ஹிண பூகநாதிதே शुभे वने वानर वारणायुते समं नदीवप्रमुपेत्य सम्मतं निवासमाजग्मुरदीनदर्शनाः அதீனதர்ஷனாக சலியா மனத்தினர்களாகிய தே அவர்கள் பர்ஹிண பூராணாதிதே மயில்களின் கூட்டங்களால் ஒலிக்கப் பெற்றதும் வானர வாரணாயுதே குரங்குகளாலும் யானைகளாலும் நிறைய பெற்றதும் சுபே மனோஜமாயும் இருக்கின்ற வனே வனத்தில் விஹ்ருத்திய அலைந்து திரிந்து சமம் சம பூமியாயிருக்கிறதும் சம்மத்தம் அனோக்யமாயிருக்கிறதும் நதீவப்ரம் நதியின் கரையில் இருக்கும் ஓரிடத்தை உபேத்திய கண்டு நிவாசம் இரவை இவ்விடத்தில் கழிப்பதாய் ஆஜக்முகு தீர்மானித்தனர்கள். சலியா மனத்தினர்களாகிய அவர்கள் மயில்களின் கூட்டங்களால் ஒலிக்கப் பெற்றதும் குரங்குகளாலும் யானைகளாலும் நிறைய பெற்றதும் மனோஜமாயும் இருக்கின்ற வனத்தில் அலைந்து திரிந்து சமபூமியாயிருக்கிறதும் மனோஜமாயிருக்கிறதும் நதியின் கரையில் இருக்கும் ஓரிடத்தை கண்டு இரவை இவ்விடத்தில் கழிப்பதாய் தீர்மானித்தனர்கள். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीक्ये आदिकाव्ये अयोध्याकाण्डे 55 सर्गः।